மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பரப்புரை இன்று ஓய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த காலங்களில் நடந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி மாறியது என அலசுகிறார் நமது செய்தியாளர் பாலா. நாட்டோட மிகப்பெரிய வர்த்தக நகரம் அமைந்திருக்கக்கூடிய மாநிலம், விவசாயிகள் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலம், இப்படி மாறுபட்ட களம் கொண்டதான் மகாராஷ்டிரா மாநிலம். இந்த மாநிலத்தோட தேர்தல் முடிவுகள் வரும் காலங்களில் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களிலையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஆட்சியை பிடிக்கிறது நோக்கமாக இருந்தாலும் மற்ற 4 கட்சிகளுக்கு தங்களுடைய கட்சியையும் தொண்டர்களையும் கைப்பற்றும் மிகப்பெரிய தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, கடந்த காலங்களில் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 2014 மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுவரைக்கும் மகாராஷ்டிராவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த காங்கிரஸுக்கும் தேசியவாத காங்கிரஸுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாங்க பாஜக. அது மட்டும் இல்லாமல் பாஜகவும் சிவசேனாவும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தின தேர்தல் 2014. 2014 பாஜக 122 இடங்களில் ஜெயிச்சாங்க. ஆனாலுமே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அவங்க கைப்பற்றல. அப்போதைக்கு தேசியவாத காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு தரதா சொன்னாங்க. இருந்தாலும் அதை பாஜக ஏற்க மறுத்துச்சு. அப்போது சிவசேனா கூட கூட்டணி அமைச்சு அமைச்சரவையிலும் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த தேர்தலில் சிவசேனா 63 தொகுதிகளில் வின் பண்ணியிருந்தாங்க. அதே நேரம் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் சொற்ப இடங்கள்லேயே 42 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயித்தாங்க. 2014 தேர்தல் இப்படி அப்படின்னா, அதற்கடுத்ததாக 2019 தேர்தல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2019 தேர்தலில் ஒருங்கிணைந்த சிவசேனாவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அதே நேரம் மற்றொரு பக்கம் காங்கிரஸும் ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரஸும் தேர்தலில் போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இருந்தாலுமே சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே போர்க்கொடி தூக்குனார். முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்குனதுனால அந்த பாஜக கூட்டணி அரசில் விரிசல் ஏற்பட்டுச்சு. இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய சிவசேனா எதிரும் புதிருமா பரம எதிரியாக இருந்த காங்கிரஸ் கூடயும் தேசியவாத காங்கிரஸ் கூடயும் கை கொடுத்துச்சு. உத்தவ் தாக்கரே தலைமையில் ஆட்சி நடந்துச்சு. அதற்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ்லையும் சிவசேனாவும் 2 பிளவுபட்டுச்சு. அந்த 2019 தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் 44 தொகுதிகளில் கைப்பற்றி இருந்துச்சு. சிவசேனா 54 தொகுதிகளில் கைப்பற்றி இருந்துச்சு. இதனால் இந்த 3 கட்சிகளும் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைச்சாங்க. அதன் பிறகு கட்சிகள் பிளவுபட்டன. இதற்கு அடுத்தபடியாக தான் மிக முக்கியமான நாட்டோட அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணி அதிக அளவில் ஜெயிச்சாங்க. மொத்தம் 48 தொகுதிகளில் காங்கிரஸ் மட்டுமே 13 தொகுதியில் ஜெயிச்சாங்க. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 30 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தாங்க. பாஜக கூட்டணி 17 தொகுதியில் கைப்பற்றியிருந்தாங்க. இதனால தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு.